வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் பீன்ஸும் அவரைக்காயும் வச்சு பருப்பு உசிலி பண்ண போகிறேன். அவரைக்காயிலையும் பண்ணலாம், பீன்ஸ்லேயும் பண்ணலாம். நான் ரெண்டும் சேர்த்து பண்ணுறேன். இதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு அவரைக்காய், சேர்த்து பண்ணுறேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது சோம்பு போட்டு வடைக்கு நுணுக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நுணுக்கி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இண்டோலிய கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோனையும் வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன், போடலாம். ஒரு 5-6 பூண்டு. கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு நுணுக்குனதை போட்டுக்கலாம். முதலையே போட்டோம்னா நமக்கு நல்லா தண்ணி இல்லாமல் ரெடி ஆயிரும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் போட்டோன்னையும் போட்டோம்னா சலசலன்னு தண்ணி விட்டு போயிடும், ரோஸ்ட் ஆகாது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. நம்ம காயை போட்டு வதக்கிக்கலாம். அவரைக்காய், பீன்ஸ் ஒரு கிளறிக்கலாம். கிளறிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருந்தோம்னா காய் வெந்துடும். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம், காய் வணங்குற வரைக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பீன்ஸ் பருப்பு உசிலி, பீன்ஸ் அவரைக்காய் பருப்பு உசிலி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க, பீன்ஸ் அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.